ரெட் ரோஸ், இந்த ஜெல்லி கேக்கும் நீ தான் கட் பண்ணணும். ஏய், இத பார்க்கிறதுக்கு பீட்சா மாதிரியே இருக்கு, கேக் மாதிரி இருக்கு. சரி ஓகே, நான் கட் பண்றேன். இது என்னப்பா கட் பண்ண முடியல? அது பீட்சா ஜெல்லி தான், கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அப்படியே கையிலே எடு வந்துரும். இதுவும் சூப்பரா இருக்கு. சரி சாப்பிட்டு பாப்போம். வாவ், டேஸ்டா இருக்கு. ரெடி, இந்தா நீயும் சாப்பிட்டு பாரு. சரி, இப்போ இங்க இருக்கிற சாக்லேட்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது ஜெல்லி. வாவ், ஜெல்லி சூப்பரா இருக்கு. இந்த ஜெல்லிலாம் எங்கப்பா வாங்குனீங்க? எப்படி உங்களுக்கு இவ்ளோ சாக்லேட் கிடைச்சது? அதுவா, இது எல்லாமே நம்ம நேத்து கேம்ல வின் பண்ணோம்ல, அந்த சாக்லேட் தான்ப்பா. இங்க பாரு, இதுதான் ஓரியோ 5 ஸ்டார். சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாரு. அதுக்கப்புறம் 5 ஸ்டாரும் தனியா இருக்கு. உங்க சாக்லேட்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரெட் ரோஸ், இதுக்கே தேங்க்ஸ் சொன்னா எப்படி? இங்க பாரு, இன்னும் நிறைய கிஃப்ட்லாம் இருக்கு. ஹாப்பி பர்த்டே ரெட் ரோஸ். ஓ மை காட், தேங்க்ஸ் ரெனி. ஏய் ரெட் ரோஸ், நாங்க ரெண்டு பேரும் எங்களால முடிஞ்ச gift கொண்டு வந்திருக்கோம். நீ இத வச்சுக்கோ. தேங்க்ஸ் ரீட்டா அண்ட் ரியா. நீங்க எந்த gift கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. உங்க gift பிரிக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளவு அழகா இருக்கு. இன்னும் என்ன இருக்குன்னு தெரியல, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஓ மை காட், மினி நீயுமா? தேங்க்ஸ் மினி. ஏய் எப்படிப்பா, நம்ம ஒரு 1 வீக்கா இந்த ரெசார்ட்ல தான் இருக்கோம். ஆனா எப்படி இந்த giftலாம் நீங்க ரெடி பண்ணீங்க? அதுவும் giftலாம் பேக் பண்ணி சூப்பரா கலக்கிட்டீங்க. ஏய் என்ன ரெட் ரோஸ், நீ எங்களோட ஃப்ரெண்ட் இல்ல, உனக்காக இது கூட பண்ணலனா எப்படி? இந்தா வச்சுக்கோ. ஏய் ஹாப்பி பர்த்டே ரெட் ரோஸ். என்னால முடிஞ்ச சின்ன gift தான்ப்பா கொண்டு வந்திருக்கேன். இது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். ஏய் இதுல என்ன சின்ன gift பெரிய gift எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீங்க எந்த gift கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். சரியா? சரி ஓகே, இப்போ gift எல்லாம் பிரிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டா அண்ட் ரியா கொடுத்த gift தான் நான் ஓபன் பண்ண போறேன். இந்த gift பார்க்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா சிலிண்டர் சைஸ்ல இருக்கு. இது எப்படி என்ன இருக்கும் இதுக்குள்ள? ஏய் ரெட் ரோஸ், பார்த்து ஓபன் பண்ணு, சிலிண்டர் வெடிச்சிர போகுது. ரெடி? எப்ப பாரு நீ காமெடி பண்ணிட்டே இருப்ப. நெக்ஸ்ட் உன்னோட gift தான் ஓபன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த gift ஓபன் பண்ணிறேன். இது என்னமோ பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஏய் வாவ், இது என்ன ஃபாஸ்ட் ட்ராக்னு போட்டுருக்கு. அப்போ இதுல ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் இருக்கா? ஏய் ரொம்ப தேங்க்ஸ் பா. நானும் ரொம்ப நாளா ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏய் பல்ப் ரெட் ரோஸ், அதுல ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச்ல எதுவும் இல்ல. ஏய் ரெட் ரோஸ், இதெல்லாம் பேக் பண்றதுக்கு பாக்ஸ் இல்லப்பா, அதனால தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பாக்ஸ்ல வச்சு பேக் பண்ணோம். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. ஏய் பரவாயில்ல ரியா, எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் நானும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குட்டி கிளிப் ரொம்ப கியூட்டா இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்குப்பா. ரெட் ரோஸ், நாங்க வெளியில போய் எதுவும் வாங்க முடியாது, அதனால தான் என்கிட்ட இருந்த திங்ஸை வச்சே நாங்க gift பேக் பண்ணோம். ஆனா நாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலப்பா, புதுசுதான். ஹே இட்ஸ் ஓகேயா, நீங்க எந்த gift வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டேல. ஓகே, இப்போ ரெனியோட gift ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இது ஒரு பெயிண்டிங் பிரஷ் தானே? ஓ தேங்க் யூ ரெனி, எனக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு பெயிண்ட் பிரஷ் வாங்கி கொடுத்திருக்கியா? அப்படியா, உனக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ரெசார்ட்ல ஏதாவது போர் அடிச்சிச்சுனா பெயிண்ட் பண்ணலாமேன்னு தான் சும்மா இத பேக்ல தூக்கி போட்டேன். ஆனா இது இப்போ நல்லா யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த குட்டி gift ஓபன் பண்ணலாம். இது யார் கொடுத்தது? ஹனி கொடுத்தது தானே? இது என்ன இருக்கு? வாவ், பிங்க் கலர்ல, எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல என்னென்னமோ இருக்கு. ஏய் வாவ், இது என்ன ஹலோ கிட்டி மாதிரி இருக்கு. ஓ ஹலோ கிட்டி கீ செயின், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹனி ரொம்ப தேங்க்ஸ் பா. இந்த கீ செயின் ரொம்ப நாளா நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரெட் ரோஸ், நிஜமாவே உனக்கு பிடிச்சிருக்கா? அப்போ இன்னொரு கீ செயின் இருக்கு, அதுவும் எடுத்து பாருப்பா. ஹலோ கிட்டி மூன் மேல அழகா உட்கார்ந்திருக்கும். சூப்பரா இருக்குல? இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய கீ செயின் இருக்கு என்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த குட்டி பேக் அழகா இருக்கா, இதுவும் உனக்காக தான். அதுக்கப்புறம் இந்த பாரு பீகாக் எரேசர், இது சூப்பரா இருக்கும். இந்த எரேசர் வந்து நம்ம எரேஸ் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கியூட்டா இருக்கிறதுனால ஷோகேஸ்ல கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி எரேசர் கீ செயின் கலெக்ட் பண்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் இத வாங்கி வச்சிருவேன். இந்த ரெசார்ட்டுக்கு வரும்போது தான் முன்னாடி கடை போட்டிருந்தாங்க, அங்கே தான் வாங்கினேன். ஓ தேங்க்ஸ் ஹனி, நீ எல்லாமே எனக்கே கொடுத்துட்ட, அப்போ உனக்கு வேணாமா? இட்ஸ் ஓகே, இது மாதிரி என்கிட்ட நிறைய இருக்கு. நான் போறப்ப கூட இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுவேன். இந்த gift மினி கொடுத்தது தானே? இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய் ரெட் ரோஸ், எனக்கும் பேக் பண்றதுக்கு பாக்ஸே இல்ல, அதனால தான் இந்த ஸ்வீட் பாக்ஸ்ல பேக் பண்ணேன். மினி, இந்த ஸ்வீட் பாக்ஸ் கூட ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. இதுல என்ன இருக்கு? பசில் அது? ஆமா ரெட் ரோஸ், இது பசில் தான். அங்க பாரு, அந்த கிரீன் கலரும் பிங்க் கலரையும் ஜாயின் பண்ணுவேன், உனக்கு ஒரு கியூட்டான யூனிகார்ன் எரேசர் கிடைக்கும். ஆமா, இது ரொம்ப கியூட்டா இருக்கு, யூனிகார்ன் எரேசர். வாவ் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க பாரு குட்டி குட்டியா அழகா இருக்குல, அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணினா உனக்கு கியூட்டா ஒரு ஷார்ப்னர் கிடைக்கும். அது ஜாயின் பண்ணினால என்னன்னு உனக்கு தெரியும். ஏய் மினி, இதுல என்ன சஸ்பென்ஸ் வேடி கிடக்கு? இத பார்த்தாலே தெரியுது இது ஒரு பைக் ஷார்ப்னர் தானே. ஐயோ மினி, நீ எப்ப பாரு இப்படிதான் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுற. இந்த மாதிரி பசில்லாம் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீ போ, நீ முதவே சொன்னதுனால அதுல இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. ஏய் சாரிப்பா, அது பார்க்கும்போது
பைக் மாதிரி இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன். ஏய் ரெட் ரோஸ், அந்த ஹேண்ட்பேர் மாட்ட முடியலையா? கூட என்கிட்ட கூட, நான் மாட்றேன். இல்ல பரவாயில்ல ரெனி, மினி வந்து நான் சால்வ் பண்ணணும்னு தானே வாங்கி கொடுத்துருக்கா, நானே அதை மாட்டிடுறேன். ஆனா என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதை கூட நானே மாட்டுறேன். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு பாரு, இந்த பைக்கோட பாடி பார்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்பேர் இருக்கு இல்லையா, அதை அப்புறம் மாட்டிக்கலாம். இந்த சீட்டை இது மேல மாட்டிடணும். அப்பதான் இந்த பைக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இந்த ஹேண்ட்பேர் ஹெட்லைட் இது ரெண்டும் சேர்ந்தாப்புல இருக்குல்ல, இதை மட்டும் மாட்டிட்டீங்கன்னா பைக் ரெடி ஆயிரும். அவ்வளவுதான், நம்ம ஓட்டிட்டு போக வேண்டியதுதான். ஏய் என்னப்பா சொல்ற? இந்த பைக் ஓட்டலாமா? அப்போ இந்த பைக்குக்கு பெட்ரோல் போடணுமா இல்ல டீசல் போடணுமா? இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்ன்றதுனால இத சார்ஜ் போட்டாலே போதும், பெட்ரோல் டீசல்லாம் போட தேவையில்ல. அப்படியா? சரிப்பா சரிப்பா, நானே ஃபர்ஸ்ட் ஓட்றேன். ஏய் ரெனி, ஒரு ஆள் கிடைச்சா போதுமே, பைக் ஓட்டுற மாதிரி அவங்களையும் ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஏய் ரெட் ரோஸ், அவன் உன்னை நல்லா ஓட்டிட்டு இருக்கான், அது கூட தெரியாம மண்டைய ஆட்டிட்டு இருக்க. இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் பைக் ஷார்ப்னர். இத வந்து நம்ம பசிலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பைக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஷார்ப்னராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு பெட்ரோல் டீசல்லாம் போட வேணாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இத டெய்லி தொடச்சு பத்திரமா வச்சிரு, அதுவே போதும். என்னோட லைஃப்லயே மறக்க முடியாத பர்த்டே இதுவா தான் இருக்கும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் गाइस. फ्रेंड्स, இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு மறக்காம